அந்த ஊற்றுடைய 5 ரகசியங்கள். இந்த 5 ரகசியங்கள் என்னன்னா, இந்த ஊற்று இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. ஊற்று எங்கிருந்து புறப்படுகிறது? இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. ஆமா. இரண்டாவது, கர்த்தர் தருகிறது ஊற்று. இட் இஸ் ஃப்ரம் காட். இட் இஸ் gift of God. இட் இஸ் ஃப்ரம் காட். இட் இஸ் இலவசம். இட் இஸ் ஃப்ரீ. இட் will flow from inside. இது உள்ளுக்குள்ள இருந்து ஊறுகிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நித்திய ஜீவகாலமாய் இருக்கிறதா இருக்கிறது. இந்த ஊற்றை குறித்து அவகிட்ட சொல்றார். 5 காரியங்களை சொல்றார். முதல் காரியம் என்ன சொன்ன? தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது தேவனுடைய ஈவு. அது இலவசமாய் கர்த்தர் கொடுப்பது. அது உள்ளத்திலிருந்து ஊறுகிற ஒன்று. அது நித்திய காலமாய் ஊறுகிற ஒன்று. அப்பனா அந்த ஊற்று என்ன? தண்ணீரா? அந்த ஊற்று என்ன? இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஊற்று என்ன? கர்த்தர் ஒரு பரம ரகசியத்தை சொல்றாரு. இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இயேசுவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இருதயத்துல நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாய் புறப்படுகிற அந்த ஜீவ தண்ணீருக்கு பேரு தான் ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்கு தெரியுமா? இயேசுவை நீங்க தெரிந்து இயேசுவை தெய்வம் என்று யார் அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று நித்திய காலமாய் புறப்பட. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்க இருதயத்திலிருந்து அந்த ஊற்று புறப்பட்டாயிற்று. ஆமென் சொல்லுங்களேன். ஜீவ நதியா எந்த உள்ளே புறப்படும், எந்த உள்ளேன்னு சொல்ல போகிறோம். அந்த நதி புறப்படுகிற இடம் எது தெரியுமா? இருதயம். ஆமென் சொல்லுங்களேன். ஆதியாகமத்துல நதி புறப்படுகிறது. அந்த நதி எங்கிருந்து புறப்படுகிறது தெரியுமா? ஏதேன் தோட்டத்திலிருந்து புறப்படுகிறது. அந்த நதி புறப்பட்டு எதை நிரப்புகிறது? ஏதேனை நிரப்புகிறது. ஏதேன் தோட்டத்திலிருந்து புறப்பட்டு ஏதேனை நிரப்புகிறது. 2வது சொல்லுகிற அந்த வசனம் சொல்லுகிறது, அது செல்லுகிற இடங்களிலே பொன் விளையுமா. அது எப்படி விளையுமா? பொன் விளையும். பொன் விளைகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட நதிதான் நம்மை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட நதியாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். 4வது அதிகாரத்துல, யோவான் 4வது அதிகாரத்துல ஊற்று என்று சொல்லுகிற கர்த்தர் 7வது அதிகாரத்துல இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். 7வது அதிகாரம் 37வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இங்க ஊற்றுன்னு அங்க சொன்னவரு யார்கிட்ட சொன்னார்? சமாரிய ஸ்திரீ கிட்ட. கர்த்தரை அறியாத இடத்துல சொல்லுகிறார். ஆனா இங்க இந்த வசனத்தை யார்கிட்ட சொல்றாரு? தம்மை விசுவாசிக்கிறவர்கள். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவனுடைய இருதயத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஊற்று நதியாய் மாறுகிறது. எப்படி? அங்க ஊற்றாய் இருந்துச்சு, ஆனா இங்க அதே இருதயத்திலிருந்து எப்படி மாறுகிறது? நதி. இந்த நதியா எப்படி மாறுச்சு? அடுத்த வசனத்தை வாசிங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஆமென். ரட்சிப்பின் அனுபவம், இயேசுவை அறிந்து கொள்ளுகிற அனுபவம், ஊற்றாய் இருக்கிற அனுபவம். சொல்லுங்க, இயேசுவை அறிந்து கொள்ளுகிற அனுபவம், ஊற்றாய் இருக்கிற அனுபவம். இந்த அனுபவம் இயேசுவை அறிந்து கொண்டு பால் குடித்து கொண்டு இருந்தால் அப்படி அல்ல. இது எப்போது அபிஷேகத்தின் ஆழங்களுக்குள்ள நீ செல்லுகிறாயோ அப்போ இருதயத்திலிருந்து ஜீவன் நதிகள் உள்ள நதிகள் புறப்படும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன் அனுபவம் எப்படி இருக்கிறது இன்னைக்கு? ஹல்லேலூயா. உன்னுடைய அனுபவம் ஆழங்களுக்குள்ள செல்லணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு இந்த சபை ஒருவரும் தடுக்க முடியாத சபையாய் மாறப்போகிறது. உங்க ஊழியத்தை ஒருவரும் தடுக்க முடியாதபடி நதி உருவெடுத்து ஓட போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அது நதியாய் மாறணும்னா நீ ஆழங்களுக்குள்ள செல்லணும். இந்த அபிஷேகத்தை எப்போ ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறானோ, ஆவியின் அனுக்கிரகத்தை எப்போ ஒரு மனிதன் நிறைவாய் பெற்றுக்கொள்கிறானோ, அப்ப அந்த ஊற்று தண்ணீர் கொஞ்சமா புறப்பட்டது பலன் கொள்ளுகிறது. தண்ணீர் கொஞ்சமாய் புறப்பட்டது இன்னும் அதிகமாய் மாறுகிறது. ஏன்னா ஜீவ தண்ணீர் பரலோகத்திலிருந்து அப்படியே இறங்கு.
உங்க மேல இறங்க 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 அது நதியாய் உருவெடுக்க ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இததான் சொல்றாங்க, அனாயிண்டிங் இஸ் வெரி ஸ்பெஷல். அனாயிண்டிங், அபிஷேகம் வந்து சாதாரணது இல்ல, அபிஷேகம் அதிகாரம் உடையதா இருக்கிறது. இன்னைக்கு அதிகாரம் வேணும்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். உனக்கு அதிகாரம் வேணும்னா அபிஷேகம் உன் மேல ஊற்றப்பட்டா கர்த்தர் உன் எல்லைகளின் மேல உனக்கு அதிகாரத்தை கொடுப்பார். உன் குடும்பத்தின் போராட்டத்தின் மேல உனக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். நீ பல காரியங்களுக்காக நீ யோசித்துக் கொண்டிருக்கிற அபிஷேகம் மட்டும் உன் மேல அதிகமா ஊற்றப்பட்டுடுச்சுன்னா அது நதியாய் போகும் பொழுது அது எல்லாவற்றையும் அடித்து செல்லும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகங்க. ஆதியாகமத்துல பொன் விளையும்னு சொல்லுது இந்த நதி ஓடுகிற இடத்துல. எப்படிமா சொல்லுது? அது பொன் விளையும் தான் போட்டிருக்கு. எங்கன்னா இருந்துச்சுன்னா பொண்ணு பெற்றிருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆசையா இருக்குது, போய் கொஞ்சம் எத்தனை வந்துடலாம், பொன் விளையுதுன்னா பறிச்சுன்னு வந்துடலாம்ல. எங்கங்க பொண்ணு விளையும்? அப்போ பைபிள் தப்பா சொல்லுதா? பைபிள் தப்பா சொல்லாது. வார்த்தை மாறாதது, வார்த்தை பொய் உரையாதது, வார்த்தை கர்த்தருடையது. அப்போ பொன் விளையும்னு சொன்னா அந்த ஆறு ஓடுகிற இடத்துல இருந்து பொன் விளையும்னு சொன்னா அந்த ஆறு எப்படி ஓடி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஆறு பொன் இருக்கிற ஆழத்திற்கு வரைக்கும் ஓடி இருக்கிறது. ஆமென். பொன் சாதாரண இடம் இல்லை, மலைகளுக்குள்ள மறைவிடத்துக்குள்ள இருக்கும். அந்த மறைவிடம் வரைக்கும் அந்த ஆறு என்ன பண்ணிருக்கிறது? ஓடி இருக்கிறது. அது செல்லுகிற இடத்துல இருந்து அந்த பொன் அடிச்சுட்டு வெளியே வருகிற வேகத்துல அது ஓடி இருக்கிறது. அதுதாங்க ஆறு. ஆமென் சொல்லுங்களேன். அப்படிதான் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அதுதான் கர்த்தர் உங்களை உருவாக்க போகிறார். எசேக்கியேல் 47வது அதிகாரத்துல முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒரு நதி ஆலயத்திலிருந்து புறப்படுகிறதா, ஒரு நதி பலிபீடத்திலிருந்து புறப்படுகிறதா. அந்த நதியை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாமா? எசேக்கியேல் 47:1. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. நல்லா கவனிங்க. இப்போ இது ரெண்டு விஷயத்த நம்ம அங்க மார்க் பண்ணணும். தண்ணீர் என்கின்ற இடத்த மார்க் பண்ணிடுங்க, ஆலயத்தில் இருந்து புறப்பட்டதுன்றத மார்க் பண்ணுங்க. வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, நீங்களே தேவன் வாசம் செய்யும் ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்போ உங்களையும் இந்த நதியும் நீங்க கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்கிறது. ஒரு ஒப்பனையாக நான் சொல்லுகிறேன், நீ தான் அந்த நதின்னு சொன்னா உனக்குள்ள இருந்து தான் அந்த நதி புறப்படுகிறது. இப்போ இந்த நதின்னு சொல்லும் பொழுது இங்கே தண்ணீர் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. பாய்ந்து செல்லுகிற வேகத்துல சென்றாலும் இன்னும் நதியாய் அது மாறவில்லை. சொல்லுங்க, இன்னும் நதியாய் அது மாறவில்லை. தண்ணி புறப்பட்டுடுச்சு, ரட்சிப்பின் அனுபவம் வந்துருச்சு, அபிஷேகம் பெற்றுக்கொண்டாச்சு, கையை நல்லா தட்டியாச்சு, அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷை பேசியாச்சு. ஆனா அதுலயே திருப்தி அடைஞ்சிட்டியா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இங்க நல்லா கவனிங்க. தண்ணீர் ஒரு பக்கத்துல இருந்து பலிபீடத்து ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் பாஞ்சிடுச்சு. ஆனா எப்படிதான் இருக்கிறது? தண்ணீரா தான் இருக்கிறது. 3வது வசனத்தை வாசிங்க. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். என்னை தண்ணீரை கடக்க பண்ணுகிறார். ஒரு மனுஷனை கர்த்தர் அனுப்பி தண்ணீரை கடக்க பண்ணுகிறார். அவனும் தண்ணீரை கடக்கிறான். எதை தான் கடக்கிறான்? தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. கணுக்கால் அளவு இருக்கும் பொழுது ஒரு தேவ மனுஷனால கடந்து போக முடிகிறது. நல்லா கவனிச்சுங்க, தண்ணீரா தான் இருக்கிறது. லெவல் இன்க்ரீஸ் ஆகாத எந்த அபிஷேகமும் ஒர்க் அவுட் ஆகாது. உனக்கு அனாயிண்டிங் எப்படி ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகணும். இந்த கணுக்கால் இருக்கிற வரைக்கும் கடந்து போவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த லெவல் திரும்பி இன்க்ரீஸ் ஆகுது. வாசிங்க. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். 999 1000 முழம். யூ ஆர் குட். நீ நல்லா தான் போயிட்டு இருக்கிற, கடந்து போ. இன்னும் கம்மா கிராஸ் பண்ணு. இன்னும் போராட்டங்கள் வரும். கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனைகள் வரும். உண்மையா ஊழியம் செய்யறன்னா அங்க பிரச்சனை இருக்கும்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். ராக்கெட் மேல போனோம்னு சொன்னா ராக்கெட்ல சில பாகங்கள் கழட்டி விட வேண்டியதா இருக்கும். ஆமா, அப்பதான் மேல போக. அந்த ராக்கெட்டை வச்சுக்கின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சில இதெல்லாம் தூக்கிக்கின்னு போகவும் முடியாது. ராக்கெட் மேல போகணும். இந்த சபை அப்படிதான். ஆமா, இது கணுக்கால் அளவுல ராக்கெட்ல கூட இருந்ததெல்லாம் முழங்கால் அளவுல இருக்காது. லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஐயா, லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஆலயத்துல நிறைய பேர் ஆரம்பத்துல இருந்தவங்க இந்த வருஷம் இல்லாம இருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. அவனுடைய நிலை உயர்ந்து தான் இருக்கிறதே தவிர தாழ்ந்து இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கணுக்கால் அளவுல இருந்து முழங்கால் அளவுக்கு அளவா அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. முழங்கால் அளவுல வந்த அப்புறமும்
பாய்ந்து ஓடுகிறதா இருக்கிறது. ஊற்று இப்ப எவ்வளவு தூரம் ஓடுது? முழங்கால் அளவு ஓடுது. இப்ப ஆனா இது இன்னமும் தண்ணீராக தான் அதை இருக்கிறது. திரும்பி மார்க் பண்ணுங்க, தண்ணீரா தான் இருக்குது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ ஓடணும். முழங்கால் வந்துட்டா கூட நீ என்ன பண்ணணும்? ஓடணும். சொல்லுங்க, கணுக்கால்ல இருந்தா சொல்லுங்க, ஓடணும். ஓடணும். முழங்கால் இருந்தா ஓடணும். ஹல்லேலூயா. இன்னும் ஓடணும், இன்னும் ஓட வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் எலியாவை பார்த்து, நீ செல்ல வேண்டிய தூரம் இருக்குது, வெகு தூரம், புறப்படு. இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, நீ ஓட வேண்டியது இருக்குது, உன் ஓட்டம் இருக்குது. உனக்கென்று ஒரு ஓட்டம், உனக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டம், இந்த சபைக்கென்று வைக்கப்பட்ட ஓட்டம், உன் குடும்பத்தை நடத்த வேண்டிய ஓட்டம், உன் ஊழியத்தை நடத்த வேண்டிய ஓட்டம் இருக்குது. நிக்காத, நின்னது போதும், ஓடு. ஆமென் சொல்லுங்களேன். ஓடு, ஓடு. அதோட நிக்கல, கணுக்கால் அளவுல இருக்குது, முழங்கால் அளவுல மாறுச்சு, நிக்க கூடாது. நின்ன போச்சு. திரும்பி வாசிங்க. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். பின்னும் அவர் என்னை 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவா இருந்தது. தண்ணீர் எவ்வளவுதான் வந்திருக்குது? இடுப்பளவுதான். இன்க்ரீஸ் கான்ஸ்டன்டா ஆயிட்டு தாங்க இருக்குது. நம்ம ஒரே நாள்ல உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்குவம் அடைவோம். அதனாலதான் ஆவிக்குள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறான், புதுப்பிக்கப்படுகிறான். புதுப்பித்து 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 ஒரே நாள்ல பெரிய பிள்ளை ஆயிட்டான்னு சொல்லிட்டோம். 12 வயசுல பெரியவங்க, உங்களுக்கு இருக்கிற பக்குவம் 12 வயசுல பெரியவங்களான குழந்தைக்கு, பருவமடைந்த பிள்ளைக்கு அந்த பக்குவம் இருக்கிறதா? இல்லையே. அவள் வயதுக்கு வந்திருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடைகிறது போல கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் இன் யுவர் அனாயிண்டிங் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் குட். யூ ஆர் குட். நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. ஓடுங்க, ஓடுங்க, இன்னும் ஓடுங்க, இன்னும் ஓடுங்க. லெவல் மாறுற வரைக்கும் ஓடுங்க. லெவல் மாறுற வரைக்கும் ஓடுங்க. ஆமென். லெவல் மாறினாதான் தண்ணீர் நதியா மாறும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் தண்ணீர் தண்ணீரா தான் இருக்கும். ஹல்லேலூயா. இரு பக்கமும் கரைகள் இருந்தது, ஆனா கரையை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் கொடுக்கப்படல. கரைகள் என்ன இருந்துச்சுன்றது இது வரைக்கும் கொடுக்கப்படல. இன்னும் 1000 முழம் அளந்துட்டாங்க, இன்னொரு 1000 முழம் இப்ப அளக்க போறாங்க. கணுக்கால் முழங்கால் அளவா மாறுச்சு, முழங்கால் இடுப்பளவா மாறுச்சு. இப்ப இடுப்பு எங்க மாறுதுன்னு பாருங்களேன். பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. இத மார்க் பண்ணி கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. இத மார்க் பண்ணி கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. கணுக்கால்ல இருக்கிற வரைக்கும் தண்ணீராய் தான் இருப்பாய். உன்னை எல்லாம் கடந்து போவாங்க. கணுக்கால்ல இருக்கிற உன் பிரச்சனை உன்னை கடந்து போகிறதுனா பிரச்சனைனால இல்லை கிடையாது. பிரச்சனை மேல நீ கோவப்படாத. உன்னை சுத்தி வருகிற நபர்கள் மேல நீ ஒன்னும் கவலைப்படாத. அவர்களை குறித்து நீ கவலையே படாத. காலம் வரும், நீ கடக்க முடியாத நதியாய் நீ உருவெடுக்கும் பொழுது அவர்கள், ஹல்லேலூயா, அது வரைக்கும் வீண் முயற்சி சொன்னவன் நீ கடக்க முடியாத நதியாய் மாறினதுக்கு அப்புறம் உன்னை பார்த்து சொல்லுவான், விடாமுயற்சி. ஹல்லேலூயா. அது வரைக்கும் நீ வேஸ்ட்னு சொன்னவன் இப்போ சொல்லுவான், ஐயா உங்ககிட்ட நான் வரலாமான்னு கேட்பான். நாங்கள் இதை அனுபவித்து சொல்லுகிறோம். ஊழியத்தின் பாதையில, குடும்பத்தின் மத்தியில இன்னைக்கு ஒரு அற்புதத்தை என் மனைவி கண்கள் பார்த்தா. என்னுடைய குடும்பத்துல ஒருத்தர் ஷேர் பண்ணாங்க, என்னை பார்த்து சொன்னவங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. எப்போ நீ கடக்க முடியாத நதியாய் மாறுகிறாயோ அப்பதான் நதிக்குண்டான மதிப்பு உனக்கு கிடைக்கும். அது வரைக்கும் குளத்துல பிடிச்ச மாதிரி தண்ணீரை தான், சொம்பா தான் உன்னை பார்ப்பான். சொம்பா பார்த்தானா வம்பு தான் வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ தண்ணீராய் இருக்கிற வரைக்கும் போராட்டங்கள் உன்னை சாதாரணமா வந்து தொந்தரவு பண்ணிட்டு போகும். எப்படி பண்ணோம்? வந்து தொந்தரவு. ஆமா, வம்பு பண்ணலாம் வரியான்னு கேட்கும். ஏன்னா நீ தண்ணீரை எதுலதான் எடுக்க முடியும்? பைப்ல, லாரியில, டேங்க்ல, எல்லாத்துலயும் நீ பிடிச்சிக்க முடியும். ஆனா நீ நதி எதுலயாவது பிடிக்க முடியுமா? நதியை எதுலயும் பிடிக்கவே முடியாது. அணை கட்டியும் முடியாது. எவ்வளவு அணை கட்டினாலும் எல்லா அணையும் தாண்டும். ஆமென். பயங்கரமா ஓட நதியை ஒருத்தராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. வாட்டர் will find its way out. Hallelujah. என்னோட பேர் தீபா. நான் ஒரு மகிழ் வித் மகிழ் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு 1 இயர் ஆகுது. நான் இங்கே வந்து ஆரி கிளாஸ் படித்தேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் என்னோட வீட்லேயோ சரி வெளியேயோ சரி நிறையா சேஞ்சஸ் ஆயிருக்கு. இங்கே ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வர அமௌண்ட்டை வச்சு என் பசங்களுக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணேன், என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஹாப்பினா அதுதான் எனக்கு. பிகாஸ் நம்ம சம்பாத்தியத்துலேருந்து ஒன்று வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு பெரிய பிளெஸிங்காக இருந்தது எனக்கு.